லைவ் அப்டேட்டு இந்த காணொலியில் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சௌந்தர்யா, ஜாக்லின் 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து மூளை இல்லாம மச்சான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு சௌந்தர்யா வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு காமெடி கான்வர்சேஷன் வந்து நடக்குது. அதில் கொஞ்சம் ஜாக்லின் வந்து வன்மத்தை இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ இணையத்தில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சௌந்தர்யாட்ட வந்து பிக் பாஸ் வந்து காமெடி பண்ணிட்டுருக்காரு. சௌந்தர்யா வந்து பிக் பாஸை கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அது வந்து இணையத்தில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள். எல்லோரும் ஒன்றா படுத்துருக்காங்களா, மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா. அப்போ வந்து ஜாக்லின் சொல்லுது, மச்சான் எனக்கு வந்து மூளையே இல்லை மச்சான், சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, பால் டாஸ்க்கு வந்து உருட்டி விட்டுச்சுல, அதான் சௌந்தர்யாக்கு 6 பாயிண்ட் போச்சுல, அதனால் எனக்கு வந்து மூளையே இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. அதுக்கு சௌந்தர்யா வந்து சிரிச்சே சொல்கிறாங்க, தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜாக்லின் கேட்குறாங்க, எனக்கு மூளை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சௌந்தர்யா, இல்லை மச்சா ஃபன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. உடனே ஜாக்லின் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து ஃபன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கலாய்க்குது. அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லுது, எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து ஒன்றை மாதிரி ஆயிடுவனோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குன்னு. இந்த ஜாக்லினோட வன்மத்தை பாருங்களேன், கேவலமான ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சௌந்தர்யா அதை வந்து கண்டுக்காமல், மச்சான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி டாஸ்க் வந்தால் நான் வந்து செஞ்சிடுவேன் மச்சான் அப்படின்னோடனே, அந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து வராதடி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டாஸ்க்கு தான் நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃபன் கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்குது. ஆனாலும் கூட இந்த ஃபேக்லின் பாருங்கள், சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொடுத்து, ஆனால் சவுண்டு சரியான ரிப்ளை கொடுத்து, மச்சான் எனக்கு மூளை இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னதுக்கு எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சா, அதெல்லாம் வந்து சவுண்டால் தான் முடியும் கவுண்டர் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வந்து சௌந்தர்யான்னு கூப்பிட்றாரு. அப்போ வந்து தீபக்கண்ணா என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் நீங்கள் எங்களுக்கு பேசுகிற சரியாக கேட்கல பாஸ், வெளியே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கின்னு சொல்கிறாரு. அப்போ திருப்பி வந்து பிக் பாஸ் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, சௌந்தர்யா அந்த படத்தில் எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோனில் பேசுனு எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டீங்க, நான் பேசுனதே கேட்கல அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அது ஒரே சிரிப்பாக இருக்குது. அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நான் ஃபோனில் வந்து செட் மீல்ஸ்னு சொன்னேன்ல, அதை சௌந்தர்யா வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேளுங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி செட் ரூல்ஸ்னு சொன்னேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாஞ்சரியெல்லாம் கேட்டோன்னே செட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இணையத்தில் ஃபுல்லாக காமெடியாக போயிட்டுருக்குது. ஆல்ரெடி பிக் பாஸில் வந்து சௌந்தர்யா பேசினாங்க இல்லையா, செட் மீல்ஸா செட் ரூல்ஸா வச்சட்டுமா அப்படின்னதெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து வீடியோ போட்டு அதை வந்து சிரிப்பாக போயிட்டுருக்குது, சிறப்பாக போயிட்டுருக்கு, அந்த ஃபன் காமெடியாக போயிட்டுருக்கு. இதில் பிக் பாஸே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசினது எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காமெடியெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா கலகலப்பாக பிக் பாஸை கொண்டு போயிட்டுருக்கதே நம்ம தலைவி சௌந்தர்யா தான். அதாவது பிக் பாஸ் குயின் அப்படின்னா அதை வந்து சவுண்டு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.